வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு லைட் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு காலத்தில் அகல் விளக்கு வச்சு வெளிச்சத்தை உருவாக்கணும், இரவை பகலாக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி பகல் தான், 24 மணி நேரமும் பகல் தான். பகல்லையும் கூட நம்ம லைட் இல்லாமல் இருக்கிறதில்ல. அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை விட்டுட்டு நம்ம செயற்கையாக ஒரு லைட்டை போட்டு வீட்டை ஃபுல்லாக அடைச்சி ஏசியெல்லாம் போட்டு அந்த இருட்டு அறைக்குள்ளே லைட்டை போட்டுரும். சரி, இன்றைக்கி அரசாங்கம் மின்சார சேமிப்பு அப்படிங்கிற பேரில் எல்இடி அப்படிங்கிற ஒரு லைட்டை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்இடியை நானும் தான் ரெக்கமெண்ட் பண்ணினேன். ஆனால் எல்இடியையும் அதுக்கு முன்னால் இருந்த சிஎஃப்எல்லையும் கம்பேர் பண்ணோம்னா எல்இடிக்கு சிஎஃப்எல் பரவாயில்லைன்னு தோணுது. சிஎஃப்எல்லுக்கும் அந்த ஃப்ளூரோசன்ட் பல்புன்னு சொல்லுவோம்ல, டியூப் லைட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த லென்த் வைஸ் இருக்கிற டியூப் லைட்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது அந்த டியூப் லைட்டு பரவாயில்லைன்னு தோணுது. இதை விட இப்போ அரசாங்கத்தினால வெறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த டங்ஸ்டன் இலையை வச்சு இருக்கக்கூடிய அந்த குண்டு பல்புன்னு சொல்லுவோம்ல, அந்த டங்ஸ்டன் பல்பு. அந்த பல்பு பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப நல்லதுன்னு பார்த்திங்கன்னா அதுதான். வெப்பத்தை கொடுக்குது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி கரண்ட்டு தேவையை மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் ஓகே, அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் கண்ணுக்கு கெடுதலா அப்படின்னு பார்த்தோம்னா கெடுதல் இல்லாத ஒரு லைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு தான். ஏன் அந்த குண்டு பல்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய வெளிச்சமும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி தீ எரிஞ்சு லைட்டு வர்றது பார்த்திங்கன்னா அதுவும் மஞ்சள் கலர் தான் வருது. ஸோ இந்த மஞ்சள் நிற விளக்குகள் கண்ணுக்கு அவ்வளோ கெடுதலாக கொடுப்பது இல்லை. ஆனால் வெளிர் அப்படி பளிச்சுன்னு ஒரு வெண்மை வர்றது கண்ணால் ஏற்றுக்கக்கூடிய தன்மை இல்லை, அட்மாஸ்பியரை கெடுத்துருது. ஒரு நல்ல அட்மாஸ்பியராக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் நிற லைட்டு தான் வேணுமே அருமை. ஆனால் வெளிச்சம் பகலில் பாருங்கள், எல்லா இடமும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற வெயிலாக தான் இருக்கும் பகல் ஃபுல்லாக. எங்கேயுமே ஒயிட் கலரில் லைட் எங்கேயுமே சூரிய ஒளியிலேருந்து வர்றதில்லை. ஆனால் டங்ஸ்டனும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மஞ்சள் கலர் தான். ஸோ உண்மையிலேயே மிக அருமையான கண்டுபிடிப்புன்னு கேட்டிங்கன்னா எடிசன் கண்டுபிடிச்சா அந்த டங்ஸ்டன் தான். எத்தனையோ பிற்பாடு எவ்வளோ நவீனத்தில் எக்கனாமிக்கலுங்கிற பேரில் நவீனம் அப்புறம் இன்னும் நிறையா ஏதோ பேசி கண்டுபிடிச்சிருக்கோம். பட்டு அவர் கண்டுபிடிச்சதை விட இன்றைக்கி வந்திருக்கிறதெல்லாம் உடலுக்கும் மனசுக்கும் நல்லதல்ல அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது. எல்இடி லைட்டு போட்ட ஒரு வீட்டில் ஒரு புத்தகத்தை வச்சு படித்து பாருங்கள். அதே டியூப் லைட் போட்டிருக்கிற ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் உட்காந்து படித்து பாருங்கள். உங்களோட கண் எவ்வளவு ரிஸ்க் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டுக்கு குறைவாக இருக்கும், அதே மாதிரி எல்இடி பல்புக்கு மிக அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கௌரவ குறைச்சல் குண்டு பல்பெல்லாம் போடுறதா, நான் மாளிகையெல்லாம் கட்டிட்டேன், மாளிகை கட்டிட்டேன், என் வீட்டில் போய் குண்டு பல்பு அந்த காலத்து மாதிரி போடுறதா அப்படின்னு கேட்பாங்க. அதனாலேயே நிறையா பேர் சிஎஃப்எலுக்கெல்லாம் போனாங்க. சிஎஃப்எலை விட குண்டு பல்பு மிக 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 நல்லது. கால சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற இதில் கரண்ட்டு அதிகமாக செலவாகுதுங்கிற ஒரு காரணத்தை முன்னிட்டும் கூட நம்ம குண்டு பல்பை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு போனால் போட்டுன்னு கூட நம்ம டியூப் லைட்டை பயன்படுத்தலாம். நம்மள டியூப் லைட்டுன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல. ஆனால் டியூப் லைட்டு உண்மையிலேயே கண்ணுக்கு அவ்வளோ கெடுதலை கொடுக்கறதில்ல. அதாவது மற்ற லைட்டுகளை சிஎஃப்எல்லையும் எல்இடியும் கம்பேர் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா டியூப் லைட்டு உண்மையானுமே பரவாயில்ல. ஆனால் குண்டு பல்பை மோசம்னு எந்த காலத்துலேயும் யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக எல்லாத்துக்கிட்டும் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.